ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சந்தியாஸ் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, சந்தியாமா நீங்கள் கீரை பொரியல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கு, இதே நாங்கள் கீரை பொரியல் பண்ணோம்னா அது குழக்கோன்னு ஆகிடுது, அது சாப்பிடவே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கீரை பொரியல் ரொம்ப சிம்பிளாக பண்ணால் எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கீரை பொரியல் செய்கிற அதே இதுதான் அரைக்கீரை, சிறுகீரை, எல்லா கீரைக்கும். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்றதை மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வானலில் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கடுகு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து தாளிப்புக்கு போட்டிருக்கேன். அண்ட் தென் வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோலோடு வந்து நசுக்கி போட்டிருக்கேன். அண்ட் தென் காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் வந்து ஒரு சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் தென் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அண்ட் தென் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த ஆயிலே வந்து வறுத்துக்கிட்டே இருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக குக்காகி ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வருங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அரைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்டும் சேர்த்து போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பிஞ்சு தண்டாக இருந்ததுன்னா சேர்த்து போடுங்க. அது நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி இருத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கிறதுக்காக அந்த ஜல்லடையிலே போட்டு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா அது வந்து ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி இருத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரை அதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கட்டு கீரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அந்த வானலே வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோ கீரை வந்து வந்திருக்கு. அதை பொடியாக கட் பண்ணதால் தண்டும் சேர்த்து தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாம் தண்டாக இருந்துச்சு, அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை, சூப்பராக அழகாக குக் ஆகிடும். வந்து நிறைய பேருக்கு வந்து தண்டு போடலாமா வேணாவா, தண்டு போட்டால் குக் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தண்டு தாராளமாக போடலாங்க. நீங்கள் தண்டு கீரையிலையும் போடலாம், சிறுகீரையிலையும் போடலாம், அரைக்கீரையிலையும் போடலாம். ஸோ ஈஸியாக அது குக் ஆகிடும். ரொம்ப முத்தி போயிருக்கு, காய் வச்சுருக்கு அப்படின்னா அதை மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க. மற்ற எல்லா கீரையோட பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கிறதுக்காக நான் தண்ணியே சேர்க்கலை, தண்ணி தெளிக்க கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து இந்த நல்லா வந்து வதக்குறேன் நான். ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட 3 கட்டு கீரை வந்து பார்த்திங்கன்னா வதக்க அது எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஃபுல்லாக இருந்தது, இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு. இதை நல்லா நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி சரி கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி இருக்குன்னா பிளேட்டை போட்டு மூடி வச்சு நல்லா வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளாக ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து திருப்பி வந்து அதை வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயப்பொடி லைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ சாரி, தேவையான அளவு இல்லை, லைட்டாக கொஞ்சம் பெருங்காயப்பொடியை போட்டு திரும்பி வந்து வதக்கிக்கிட்டே இருங்க. உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தை, ரொம்ப தேங்காய் போடாதீங்க, நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு 10 தேங்காய் அந்த டேஸ்ட்டுக்காக வந்து பாருங்கள் மிக்சியில் வந்து லைட்டாக டெலிவரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து போட்டு அவ்வளோதாங்க. இது பாருங்கள் அவ்வளோ கீரை போட்டேன், ஆனால் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் கீரை பொரியல் பண்ணுறது, ட்ரை பண்ணி பாருங்கள்.